அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஏதாவது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே நல்லபடியா இன்னைக்கு விளையாட்டுல கலந்துக்கிட்டு ரெண்டாவது நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. ரெண்டாவது மிஸ் சொல்றதுக்கு எடுத்து என்ன பண்ணீங்க, எல்லாமே அழகா ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி வெற்றி பெறாத போட்டியில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிதான வாழ்த்துக்கள். ஏன்னா வெற்றி தோல்விங்கிறத தாண்டி நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கையோட ஒரு செயல்பாடுகள் வேணும். ஒரு தம்பி கூட கீழே விழுந்து ஓடி வந்தார், இருந்தாலும் அந்த இருக்க ஒரு கிளாப் பண்ணலாம். அது வந்து பெரிய ஒரு அக்கறையா நீங்க நடத்துறது ரொம்ப என்ன சொல்றது ஒரு கூட்டறிவான விஷயமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். இதே அன்போட படிங்க. அதே மாதிரி எதுக்கு நம்மளாம் வந்திருக்கிறோம், படிப்புக்காக வந்திருக்கிறீங்க. நல்லபடியா மேடம் சொல்றது கேட்டு என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சு நல்ல வாழ்க்கையில படிப்பு ஒன்றுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைய முடியும். நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்க சந்ததியே பெரிய ஒரு லெவலுக்கு வந்துடும். இதுதான் உண்மையான சரி. இது மற்றபடி என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன வேலை பண்ணலாம், படிக்கலாம் பண்ணலாம் முடிக்கலாங்கிறது வேற. பட் படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சந்ததி எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு எஜுகேஷன்லா போயிடும். இப்ப டாக்டர்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க என்ன இருப்பாங்க, டாக்டர்ஸா இருப்பாங்க. இல்ல அதுக்கு மேல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க, பெரிய விஞ்ஞானிகள் ஆயிடுவாங்க, பெரிய ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. அதனால படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸாம் கம்மிங் சூன். அதனால வந்து என்னன்னா பொங்கல் லீவ்லயே என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 or 2 hours படிக்க பாருங்க. நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 8ங்கிறது உங்களுக்கு பேசிக் கல்வி. அதுக்கப்புறம் 9th 10th போது ஹையர் ஸ்டடிக்கு வரும்போது உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும், கவன சிதறல் இல்லாம இருக்கணும். மெயினா மொபைல் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நாங்க எங்களுடைய காலகட்டத்தில் மொபைல்ங்கிறதுல பெருசா இல்ல. உங்க காலகட்டத்தில் நிறைய இருக்குது. என்ன சொல்லலாம், இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் பாட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது என்னன்னா சோசியல் மீடியால ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது இருக்கணும். பட் என்ன ரொம்ப அதிகமா என்ன இருக்கக்கூடாது, அதுல நம்ம அடிக்ஷனா இருக்கக்கூடாது. சரியா? வாழ்த்துக்கள். உங்க அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்க நல்லா வளருக்கு என் மனமார்ந்த வாழ்த்து. தேங்க்யூ.